Hello friends, welcome back to Kali Semi Kitchen. வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி தோசை சாப்பிட போர் அடிக்குதா? ஏதாவது செமி லிக்விடாக சாப்பிடணும் போல இருக்கா? இந்த ஹெல்த் ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சத்து மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இந்த ஹெல்த் ட்ரிங்கை குயிக்காக செஞ்சிடலாம். சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? கேழ்வரகு 1/4 கிலோ, ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸ் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் 100 கிராம்ஸ் ஈச், கருப்பு உளுந்து, கோதுமை, பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, சுண்டல் இது எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் 100 கிராம்ஸ் ஈச் எடுத்துக்கலாம். வெள்ளை சோளம், நார்மலான சோளம் 100 கிராம்ஸ் ஈச். சிறு தானியங்கள் கம்பு, திணை, குதிரவாளி, சாம்பை இது எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கலாம். கொள்ளு 100 கிராம்ஸ், ஜவ்வரிசி 100 கிராம், பாதாம் கைப்பிடி நிறையா, ஏலக்காய் 10, சுக்கு 2 துண்டு எடுத்துக்கலாம். இந்த தானியங்களை சேர்க்குறது எல்லாமே நம்ம விருப்பம் தான். நமக்கு வீட்டில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ இல்லை கடையில் நமக்கு என்ன விருப்பப்படுறோமோ அதை வாங்கி அந்த தானியங்களை சேர்த்துக்கலாம். இந்த தானியங்களை எல்லாமே தனித்தனியாக வறுக்கணும். தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் அது ஈக்குவலாக நல்லா வறுப்படும். இல்லாட்டி அது சைஸ் வெரி ஆகிறதுனால சரியாக வறுப்படாது. தனித்தனியாக வறுத்து எடுத்து தட்டில் கொட்டி நல்லா இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். வீட்டிலே மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா ப்ரொபோர்ஷன் குவான்டிட்டி நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். மிஷினில் கொடுத்து அரைச்சோன்னா நிறைய குவான்டிட்டி மாவு கிடைக்கும். இது நல்லா ஜலிச்சு ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நல்லா நம்ம யூஸ் பண்ணலாம். சத்து மாவு கஞ்சி செய்கிறதுக்கு சாஸ் பேனில் 2 ஸ்பூன் சத்து மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குறைவான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா தான் கட்டி எதுவும் தட்டாமல் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 2 ஸ்பூன் சத்து மாவுக்கு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு தாராளமாக சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வில் எடுத்து வச்சு கைவிடாமல் கிளறணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கஞ்சியை மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எதுவும் தட்டாமல் சூப்பராக நமக்கு வெந்து அந்த பாயில் ஆகி வர்ற ஸ்டேஜில் இனிப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு உப்பு கஞ்சி வேணும்னா உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து இதில் மோர் கலந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கஞ்சி ஆறுனதுக்கப்புறம் மோர் கலக்கணும். பட் இனிப்பு கஞ்சி இன்றைக்கி நம்ம செய்கிறனால 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நாட்டு சர்க்கரை வேண்டான்னு தோணுச்சுன்னா வெள்ளைப்பாகு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஆப்ஷனல் தான். ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கஞ்சி ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிதமான சூடில் இருக்கும் போதே நம்ம சர்வ் பண்ணலாம். பெரியவங்களுக்கு கிளாஸில் இந்த கஞ்சியை ஊற்றி மேலே நட்ஸை சாப் பண்ணி போட்டோன்னா ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் கிடைக்கும். ரொம்பவே விரும்பி இந்த கஞ்சியை குடிப்பாங்க. குட்டீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் கிண்ணத்தில் ஸ்பூன் போட்டு கஞ்சியை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சமத்தாக அழகாக குடிப்பாங்க. 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களா இருந்தால் மேலே நட்ஸை சாப் பண்ணி தூவி போட வேண்டாம், கார்னிஷ் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு கஞ்சியை மட்டும் கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த மாதிரி மேலே நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இந்த கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.